நீங்க பயப்படாதீங்க. இந்த ட்ரையல்ஸ் இந்த இது மூலியமா நம்ம பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் நடத்தி வந்தாருல்ல, இத்தனை டெஸ்ட், இத்தனை உபதிரவம், இத்தனை போராட்டம், இத்தனை சோதனைகள் வந்தது இல்ல, தேவன் விட்டுல இல்ல. அதுக்குதான் சொல்றான், நீங்க சும்மா இருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஏன்னாக்க இது வரைக்கும் நடத்தி வந்த தேவன், இது வரைக்கும் எத்தனையோ டெஸ்ட் சோதனைகள்ல எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்காரு. எத்தனை 400 வருஷங்களா அடிமையா இருந்தவங்கள விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்கு. அந்த ஜனங்க கொஞ்ச நேரத்துல மறந்துடுறாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்குமான்னு கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்க. ஆண்டவர் போன மாசம் தான் நன்மை செஞ்சிருப்பாரு, போன வாரம் தான் நன்மை செஞ்சிருப்பாரு, போன மாசம் தேவைகள் எல்லாம் சந்திச்சிருப்பாரு. இந்த மாசம் ஐயோ பணம் இல்லையே, எப்படி நடத்துவணும் குடும்பத்தை, ஐயோ போன வாட்டி தான் ஒரு பெரிய ஒரு வியாதியில இருந்து சுகத்தை கொடுத்திருப்பாரு, ஒரு தலைவலி ஜுரம் வந்திருக்கும், ஐயோ என்னென்னமோ சொல்றாங்களே நியூஸ்ல வருதே, எனக்கு அது வந்துருமோன்னு ஒரு பயம். இவ்வளவு நாள் நடத்தினவர் எபினேசர், நம்ம பாட்டுல கேட்டோம்ல, இம்மானுவேலரா கூட இருந்தார், எபினேசரா கூட வழி நடத்தினார், யெகோவா ராஃபா சுகம் தந்தார், இத்தனை நன்மைகள் செஞ்சிருக்காரு, இவ்வளவு டெஸ்ட்லயும் கூட இருந்து